அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் பொங்கல்லாம் வச்சு ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணீங்களா? எனக்கு சின்ன வயசுலேருந்தே சக்கரை பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும். அது இன்னைக்கு செய்யலான்னு பார்த்தேன். ஆனால் லேட் ஈவினிங் ஆயிட்டதால டின்னர் சாப்பிட கஷ்டமா இருக்கும்னு பால் கொழுக்கட்டை தான் செஞ்சுட்டு இருக்கேன். மார்னிங் செய்யலான்னு யோசிச்சிருந்தேன். ஆனால் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு பார்க்கறதுக்காக போயிட்டனால என்னால் செய்ய முடியல. இன்னைக்கு நான் வெரி ஃபர்ஸ்ட் டைமாக ஜல்லிக்கட்டு நடக்கிறத நேரில் பார்த்தேன். நேரில் போய் பார்க்கறதுக்கே அது ஒரு தனி ஃபீலாக இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி நேற்றே நம்ம சேனலில் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணியாச்சு. கீழே தெரியிற ப்ளே பட்டனில் வீடியோ இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம டிவி சேனல்ஸ்லாம் லைவ் டெலிகாஸ்ட் ஆகிறத பார்த்துருப்போம். ஆனால் பிஹைண்ட் தி சீன் என்ன நடக்கும்னு தெரியாது இல்லையா? அது எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் நான் கிளியராக காட்டியிருக்கேன். பால் கொழுக்கட்டை அன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செஞ்சிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. நம்ம மாவு உருட்டி டைரெக்டாக பால்லையோ இல்லை வெள்ளைப்பாகலையோ சேர்த்து கொதிக்க விடும்போது மாவு கரைஞ்சு கட்டி ஆயிரும் இல்லையா? அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு கொழுக்கட்டையை தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா பாலில் சேர்த்து கொதிக்க விட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் கட்டி ஆகாது. மாவு வறுத்து டேஸ்ட்டுக்கு அதிலே கொஞ்சம் நாட்டு சக்கரை உப்பு போட்டு சுடு தண்ணி ஊற்றி கொழுக்கட்டை பிடிச்சிருந்தேன். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஷீரோஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.